Welcome to all. Exercise 8.2 ஓட continuation. Statistical inferenceல 2 methods இருக்கு. First method estimation, previous classல பார்த்தோம். Second method testing of hypothesis. Testing of hypothesisல பார்க்க போற topics null hypothesis and alternate hypothesis, level of significance and types of error. First point, statistical hypothesis. Statistical hypothesis is some assumption or statement which may or may not be true about a population. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸில் டோட்டலாக 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம சாம்பிளுக்கு ஒரு 10 மெம்பர்ஸை மட்டும் எடுத்து அவங்களோட ஆவரேஜ் ஹைட் ஃபைன் பண்ணுறோம். 10 மெம்பர்ஸோட ஆவரேஜ் ஹைட் 55 எடுத்துக்கலாம். தென் இதோட டோட்டல் பாப்புலேஷனோட ஆவரேஜ் ஹைட் ஃபைன் பண்ணுவோம். நேம்லி எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துக்கலாம். இப்படி இதில் சாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஹைட் அண்டு பாப்புலேஷனோட ஆவரேஜ் ஹைட் இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கா அல்லது ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதசிஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதசிஸ் இஸ் சம் அசம்ஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் விச் மே ஆர் மே நாட் ட்ரூ அபவுட் பாப்புலேஷன். இப்போ நம்ம ரெண்டுமே இது சேமாக இருக்குன்னு அசியூம் பண்ணலாம் அல்லது சேமாக இல்லைன்னு அசியூம் பண்ணலாம். நம்ம அசியூம் பண்ணுறது ட்ரூவாகவும் இருக்கலாம், ட்ரூ இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதசிஸ். டோட்டலாக அதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் நல் ஹைபோதசிஸ் அண்டு ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், நல் ஹைபோதசிஸ். அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் R.A. Fisher, null hypothesis is a hypothesis which is tested for possible rejection under the assumption that is true and it denoted by H0. null hypothesis denote பண்ணும்போது H0 denote பண்ணுவோம். null hypothesis மீனிங் என்னென்னா, நம்ம பாப்புலேஷனை டெஸ்ட் பண்ணி எடுத்த பாசிபிள் ஆன்சரை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அசம்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்ன அசம்ஷன்னா, இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஹைட் 55 இருக்குது, சாம்பிள் வர ஆவரேஜ் 54 இருக்குது. அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் இருந்தால் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அசம்ஷனை அசியூம் பண்ணுறதுக்கு பேர் தான் நல் ஹைபோதசிஸ். இப்போ வரக்கூடிய ஆன்சரை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அசம்ஷன், இப்போ எஸ்னா நோன்ற மாதிரி, நோனா எஸ்ன்ற மாதிரி ஒரு அசம்ஷன் நல் ஹைபோதசிஸ் டினோட் பண்ணும்போது H0. For example, if you want to find the population mean as a specified value mu0, then the null hypothesis H0 is set as follows: H0 mu equal to mu0. இந்த மாதிரி ஒரு அசம்ஷனை நம்ம அசியூம் பண்ணி நல் ஹைபோதசிஸை செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். எனி ஹைபோதசிஸ் which is complementary to the null hypothesis is called as the alternative hypothesis and it's usually denoted by H1. null hypothesisல நம்ம என்ன அசியூம் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அசியூம் பண்ணால் அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். இப்போ நம்ம இங்கே சாம்பிள் வரக்கூடிய மீனும் பாப்புலேஷனில் வரக்கூடிய மீனும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணால் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸில் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணுவோம். H1 mu not equal to mu0. நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் ஒன்று கிரேட்டர் தானாக இருக்கலாம் ஆர் லெஸ் தானாக இருக்கலாம். செகண்ட் டைப்பில் H1 mu கிரேட்டர் தென் mu0, H1 தேர்டில் mu லெஸ் தென் mu0. நாட் ஈக்குவல்ட்லாம் டூல் டெய்ல்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வரும் ரைட் ஹேண்ட் சைடும் வரும். mu கிரேட்டர் தென் 0னா ரைட் ஹேண்ட் சைடு, mu லெஸ் தென் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ H1 is mu not equal to mu0னா மியூவோட வேல்யூ மியூ நாட்டை விட அதிகமாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணுவோம். மியூவோட வேல்யூ மியூ நாட்டை விட கம்மியாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணுவோம். இது டூ டெய்ல் டயக்ராம். H1 is to mu not equal to mu நாட்டாக இருந்தால் ஒன்று கிரேட்டர் தென் இன்னொன்று லெஸ் தென். கிரேட்டர் தென்னாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடும், லெஸ் தென்னாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டூ டெய்ல். ரைட் tail test na H1 is mu greater than mu naught.
மியூவோட வேல்யூ மியூ நாட்டை விட அதிகமாக இருந்தால் ரைட் டெயில் டயக்ராம் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் அதோட ஏரியாவை மார்க் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் டெயில் டெஸ்ட்னால் மியூ லெஸ் தென் மியூ நாட்டாக இருந்தால் லெஃப்ட் டெயில்டு டெஸ்ட்னு எடுத்துக்கலாம். இப்போ டூ டெயில் பார்த்துருக்கோம், ரைட் டெயில் அண்டு லெஃப்ட் சைடு. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங். மொத்தம் இதில் 2 டைப் இருக்குது. டைப் 1 எரர் அண்டு டைப் 2 எரர். டைப் 1 எரர், தி எரர் ஆஃப் ரிஜெக்டிங் H0 when it is true. H0னா நல் ஹைபாத்தசிஸ், அது ட்ரூவாக இருக்கும்போது நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணால் டைப் 1 எரர். டைப் 2னா தி எரர் ஆஃப் அக்செப்டிங் when H0 is false. H0னா நல் ஹைபாத்தசிஸ் ஃபால்ஸாக இருக்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணால் டைப் 2 எரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரர்னால் என்னென்னா, பாப்புலேஷன் மீனுக்கும் சாம்பிள் மீன் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்துக்கும் ஒரு வேளை சேமாக இருக்கலாம் ஆர் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். நம்ம நல்ல ஹைபாத்தசிஸில் ஒன்று சேமாக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணி அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணால் டைப் 1 எரர். H0 இஸ் ஃபால்ஸ், இல்லை அது சேமாக இல்லாத பட்சத்தில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணும்போது டைப் 2 எரர். டெஃபினேஷனாக கேட்டாங்கன்னா டைப் 1 எரர்னா தி எரர் ஆஃப் ரிஜெக்டிங் H0 when it is true. ட்ரூவாக இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணால் டைப் 1, ஃபால்ஸாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ணால் டைப் 2 எரர். நெக்ஸ்ட் பாயிண்ட், கிரிட்டிக்கல் ரீஜன் ஆர் ரிஜெக்ஷன் ரீஜன். அதுக்கு முன்னாடி இந்த டூ டெயில்டு ரைட் டெயில்டு அண்டு லெஃப்ட் டெயில்டு ஒரு பார்த்துடலாம். ரைட் டெயில்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். H1 மியூ கிரேட்டர் தென் மியூ நாட் அப்படின்னா ஃபுல்லாக எங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஷேட் பண்ணுறோம். இஸ் செட் டு பி ரைட் டெயில் டெஸ்ட் வேர் தி ரிஜெக்ஷன் ரீஜன் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜன் லைஸ் என்டையர்லி ஆன் த ரைட் டெயில் ஆன் தி நார்மல் கர்வ். நார்மல் கர்வில் நம்ம ஷேட் பண்ண எல்லா ரீஜனும் என்னன்னு சொல்லுவோன்னா ரிஜெக்ஷன் ரீஜன் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜன். சேம் அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரிட்டிக்கல் ரீஜன் ஆர் ரிஜெக்ஷன் ரீஜன் என்னென்னா, டெஃபினேஷனாக பார்க்கும்போது a region corresponding to a test statistics in a sample space with ends to rejection of H0 is called critical region or region of rejection. நம்ம H0 வரக்கூடிய எல்லா ரீஜனையும் ரிஜெக்ஷன் ரீஜன் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லலாம். H0க்கு என்ன வேல்யூனா, H0 இஸ் டு மியூ ஈக்குவல் டு மியூ நாட். அப்போ H1 என்னென்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வரது. அதுக்கு ஆப்போசிட்னா H0 ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும். H0 ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னா, மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்னா இந்த வேல்யூ ஃபுல்லாகவே அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி வரக்கூடிய ஆப்ஷன். ஸோ அதனால் H0 நமக்கு எங்கே மறுக்கப்படுதோ அந்த ஆப்ஷனு ரிஜெக்டட் ரீஜன் ஆர் கிரிட்டிக்கல் ரீஜன். Level of significance. The probability of type 1 error is known as level of significance and it is denoted by alpha. Type 1 error என்னன்னு சொல்லுவோம்னா level of significance, denote பண்ணும்போது alpha. The level of significance is usually employed in testing of hypothesis or 1% and 5% and 1%. The level of significance is always fixed in advance before collecting the sample information. Level of signification நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா before collecting சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி level of signification யூஸ் பண்ணுவோம். Critical value or significant value. The value of test statistics which separates the critical region and the acceptancy region is called the critical value or significant value. இதில் ரைட் டைல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் ஃபுல்லாகவே என்னவாக இருக்குன்னா கிரிட்டிக்கல் ரீஜன், இந்த பக்கம் ஃபுல்லாகவே என்னவாக இருக்குன்னா அக்செப்டன்ஸ் ரீஜன். அப்போ இந்த ரீஜனை பிரிக்கிற பிளேஸ் என்னவாக இருக்குன்னா இந்த ஒரு லைன் தான் கிரிட்டிக்கல் வேல்யூ ஆர் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. எதை பொறுத்தலாம் அமையினா தி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், தி ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் வெதர் இட் இஸ் டூல் டெயில்டு ஆர் சிங்கிள் டெயில். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ண மாதிரி நமக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ அண்டு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ கிடைக்கும். ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபாத்தசிஸ்னால் வரக்கூடிய ஆன்சர் மேலே ஒரு அசம்ஷன் வைப்போம். இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளே ஒரு அசம்ஷன், அந்த அசம்ஷன் ராங்கான அசம்ஷனாகவும் இருக்கலாம் கரெக்டான அசம்ஷனாகவும் இருக்கலாம். பட் நம்ம வைக்கக்கூடிய அந்த அசம்ஷனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபாத்தசிஸ்.
அப்படி வைக்க போகிற அசம்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று நல் ஹைபாத்திசிஸ் அண்டு ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். ஃபஸ்ட்டு ஹைபாத்திசிஸ்னால் வைக்க போகிற ஒரு அசம்ஷன். அந்த அசம்ஷன் ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். எத்தனை டைப் இருக்குன்னா நல் அண்டு ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். நல் ஹைபாத்திசிஸோட டெஃபினேஷன்னா நல் ஹைபாத்திசிஸ் இஸ் ஏ ஹைபாத்திசிஸ் விச் இஸ் டெஸ்டட் ஃபார் பாசிபிள் ரிஜெக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாம்பிள் மீன் அண்டு பாப்புலேஷன் மீன். சாம்பிள் மீன் அண்டு பாப்புலேஷன் மீன் ரெண்டுமே சேமாக இருக்குன்னு ஒரு பாசிபிள் இருந்தால் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சேமாக இல்லை, ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்குன்னு ஒரு அசம்ஷனை ஃபைன் பண்ணுவோம். அதான் நல்ல ஹைபாத்திசிஸ். பேர் இங்கே H0ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ்னால் நல்ல ஹைபாத்திசிஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அங்கே நம்ம சேமாக இல்லை. இப்போ ஏ பியும் சேமாக இருக்குன்னு ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. நம்ம நல்ல ஹைபாத்திசிஸில் என்ன பண்ணுவோன்னா ஏ அண்ட் பி நாட் ஈக்குவல்னு அசியூம் பண்ணுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட்டிவில் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவோம். இதில் மொத்தமாக H1 சொல்லுவோம். ரிஜெக்டட் போர்ஷனை தவிர மீதி இருக்கிற போர்ஷன் மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்னா ஒன்று கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென், செகண்டில் ரைட் சைடு மட்டும், தேர்டில் லெஃப்ட் சைடு மட்டும். அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பார்த்தோம். கிரிட்டிக்கல் ரீஜன் ஆர் ரிஜெக்ஷன் ரீஜன், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்டு கிரிட்டிக்கல் வேல்யூ ஆர் சிக்னிஃபிகன்ட் வேல்யூ. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுற மெத்தட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை படித்து அதில் கொடுத்துருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். டேட்டாஸ் என்ன கலெக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம n சாம்பிள் மீன் ஒன்று கலெக்ட் பண்ணுவோம். தென் எக்ஸ் பார்னா சாம்பிள் மீன், மியூனா பாப்புலேஷன் மீன். தென் எஸ்ன்றது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மானா பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஃபஸ்ட் நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் இங்கே. என்னா இந்த டேட்டா படிக்கும் போது என்னா சாம்பிள் சைஸ், எக்ஸ் பார்னா சாம்பிள் மீன், மியூனா பாப்புலேஷன் மீன். தென் எஸ்னா இங்கே சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மானா பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் 1ல் நல்ல ஹைபாத்திசிஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். தென் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். இப்போ நல்ல ஹைபாத்திசிஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணுவோம். அது நமக்கு ரைட் சைடும் வரலாம், லெஃப்ட் சைடும் வரலாம், ஆர் 2 சைட்ஸும் வர மாதிரி இருக்கலாம். தென் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். Choose the appropriate level of significant alpha depending on the reachability of the estimate and permissible risk. அவங்க என்ன கேட்பாங்கனால 1% கான்ஃபிடென்ஸ் ஆர் 5%, 95% இது போல் நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் கொடுத்துருவாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா இசட் கண்டுபிடிக்க இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் ஆஃப் என். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவோம். செகண்டில் நல்ல ஹைபாத்திசிஸ், தேர்டில் ஆல்டர்னேட்டிவ், தென் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி இந்த டேபிள் இருந்து 2 டைல்டாக ரைட் ஹேண்ட் சைடாக லெஃப்ட் ஹேண்ட் சைடாக யூஸ் பண்ணி சிக்னிஃபிகன்ட் வேல்யூ சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் ஆஃப் என் கண்டுபிடிப்போம். தென் இதுக்கப்புறமா அந்த வேல்யூஸை பொறுத்து இஃப் மாடலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபா, if the calculating value is less than critical value, இது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அது critical value விட கம்மியாக இருந்தால் we say it is not significant. This may null hypothesis which may therefore accepted. this நமக்கு தேவையான பாயிண்ட் என்னென்னா நம்ம கண்டுபிடிச்ச மாடலஸ் ஆஃப் z வேல்யூ less than z alpha, calculating value critical value அதை விட கம்மியாக இருக்கும்போது நம்ம டேபிளில் பார்த்த வேல்யூ விட நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கம்மியாக இருந்தால் நல்ல ஹைபாத்திசிஸ் அக்செப்டட். அங்கே நம்ம என்ன அசியூம் பண்ணமோ ஸ்டெப் 1ல் அது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இதில் மாடலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தென் இசட் ஆல்ஃபா இஃப் த கால்குலேட்டிங் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் வேல்யூ, டேபிளில் கண்டுபிடிச்ச வேல்யூ விட கால்குலேட் பண்ண வேல்யூ அதிகமாக இருந்தால் நல்ல ஹைபாத்திசிஸ் இஸ் ரிஜெக்டட் அட் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கொஷினை படித்து டேட்டாஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ண போகிறோம். தென் நல்ல ஹைபாத்திசிஸ் H0, தென் ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் H1, 3 ஸ்டெப். தென் ஃபோர்த்தில் லெவல் ஆஃப்
சிக்னிஃபிகன்ஸை யூஸ் பண்ணி டேபிளோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறமா ஸ்டெப் 5ல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். Z ஈக்குவல் டு x பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் ஆஃப் n. இதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூவை செக் பண்ணணும். கண்டுபிடிச்ச வேல்யூ விட டேபிளில் இருக்கிற வேல்யூ அதிகமாக இருந்தால் H நாட் அக்செப்டட். கண்டுபிடிச்ச வேல்யூ விட டேபிள் இருக்கிற வேல்யூ கம்மியாக இருந்தால் H நாட் ரிஜெக்டட்.